நேயர்களே வணக்கம். நான் குமார் என்ற சிறப்பு நேர்காணலுக்காக நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேனியில் தன்னுடைய ஆதரவாளர்களுடனான ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். அந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார். டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பேச வேண்டும், மீண்டும் எங்களை கட்சியில் இணைத்துக் கொள்வதற்காக பேச வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு எடப்பாடி பழனிசாமி உடனடியாக பதில் கொடுத்திருக்காரு. ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டு விட்டார், நீக்கப்பட்டவர் தான் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க அந்த விஷயம்? அது ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. தன்னை கட்சியில் இணைத்துக் கொண்டு அந்த சட்ட விதிகள் படி நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன், என்னை இணை ஒருங்கிணைப்பாளராக என்ன மறுபடியும் நியமிக்கணுன்ற மாதிரியான விஷயங்களை திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல என்ன சொன்னார்னா, எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை, அதிமுக ஒன்றுபட்டா போறோம்ன்ற லெவலுக்கு கூட இறங்கி அவர் பேசினார். அவங்க ஆதரவாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க காலில் கூட விழறதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க சொன்னாங்க. ஆனா இபிஎஸ் பொறுத்த மட்டும் ரொம்ப தெளிவா இருக்காரு. ஓபிஎஸ்ஸையும் சேர்க்கறதுல சசிகலாவையும் சேர்க்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கார். அவருக்கு என்ன பயம்னா, அவருக்கு நாளைக்கு கட்சி சப்போஸ் எலெக்ஷன்ல தோத்துதுன்னா அவரோட தலைமை பதவி கேள்விக்குறியாகும். அப்போ ஓபிஎஸ் அங்க இருந்தாருன்னா ஓபிஎஸ்க்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும், அவரு எதிராளி இருப்பாருன்றதுக்காக அவர் வரக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருக்காரு. தன்னோட சுயநலம் காரணமாக அதிமுக பலவீனமா இருந்தாலும் பரவாயில்லன்னு எடப்பாடி ஒரு முடிவு எடுத்துட்டார். அந்த முடிவுல ஒரு தெளிவா இருக்கார். அந்த கட்சியும் அதுல அவர் பின்னாடி இருக்கு. அவர் கேட்டா இன்னைக்கு என்ன சொல்றாரு, பொதுக்குழுவே முடிவு எடுத்துருந்தார். இவர் நினைச்சா பொதுக்குழு முடிவெல்லாம் மாத்தலாம். ஆனா இவருக்கு அவரை சேர்க்கறதுல இஷ்டம் இல்ல. யாரை சேர்க்கறதுல இஷ்டம் இல்ல, ஓபிஎஸ் சேர்க்கறதுல இஷ்டம் இல்ல. ஓபிஎஸ் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காரு, அதிமுக ஒன்றுபடணும், சட்ட விதிகள் படி அதிமுக ஒன்றுபடணும், ஒருங்கிணையணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, தினகரன் என் நட்புக்காக ஒரு நட்பு அடிப்படையில என்னை கூப்பிட்டுருக்காரு. அவர் எடப்பாடியோட பேசி நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இணையறதா இல்ல அதிமுக இணையறதா போன்ற விஷயங்கள் எல்லாம் பேசி முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. தேசிய ஜனநாயக கூட்டணியில இணையறதுனால அவருக்கு ஒரு லாபமும் கிடையாது. ஓபிஎஸ்க்கு அவர் அங்க தாமரை சின்னத்திலேயே சுயேட்சையிலேயே நிக்கணும். ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தல் அவர் அவங்க பேச்சை கேட்டுதான் சுயேட்சையா நின்னாரு. அதுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா, தொண்டர்கள் ஆதரவு என் பக்கம் இருக்குன்னு காட்டுறதுக்காக காட்டிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் பேச்சில் நிக்கிறதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது. அவங்க என்டிஏல தாமரையில நிக்க சொல்லுவாங்க. என்டிஏல பொறுத்த மட்டும் அமித்ஷா எப்படியாவது ஓபிஎஸ் உள்ள இழுக்கணும்னு பாக்குறாரு. ஆனா ஓபிஎஸ்க்கு என்னன்னா, அதிமுகவுக்குள்ளதான் போகணுமே தவிர எனக்கு என்டிஏல வரணும்னு எனக்கு ஆர்வம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ இந்த போராட்டத்துல காலத்தை கடத்திட்டு இருக்காரு ஓபிஎஸ். அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி அதிமுக ஒற்றுமைக்காக ரொம்ப பாடுபட்டதான ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்காக அவர் நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கான காலத்தை அவர் முடிவு எடுத்துட்டாருன்னா வேற மாதிரியான ஒரு முடிவு எடுத்துட்டாரா? அவர் வேற மாதிரியான முடிவு எடுத்திருக்காரு. அதை சொல்றதுக்கு டிலே பண்றாரு. எலெக்ஷன் நெருக்கத்துல சொன்னா ரொம்ப பிரச்சனைகள் வராதுன்னு இழுத்தடிக்கிறாரு நினைக்கிறேன். எய்தர் தாவேக்கா இல்ல திமுக போறதுக்கான ஒரு முடிவை எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். என்டிஏ போறதுக்கான முடிவு கூட அவர் எடுக்கல. அதனால என்டிஏல என்ன அமித்ஷாட்ட இருந்து என்ன பிரஷர் வருதுன்னா, நீங்க அந்த தாவேக்கா திமுக சைடு எல்லாம் போக கூடாது. நீங்க அமைதியா இருந்தாலும் இருங்க, எங்க கிட்ட வராதிய கூட இருங்க, ஆனா அமைதியா இருங்க. நீங்க அங்க 2 கட்சிக்கு போனீங்கன்னா அதிமுக ஓட்டு பிரியும். தினகரன் வந்ததுனால அந்த பயனே போயிடும் எங்களுக்கு. தினகரன் வந்ததுனால அந்த ஓட் பேங்க் எங்களுக்கு வரும் பார்த்தா அது வராது போல் இருக்கு. நீங்களும் வந்தாதான் அந்த ஓட் பேங்க் வரும், முக்கியத்துவ ஓட் பேங்க் வரும். நீங்க திமுக தாவேக்கா போயிட்டீங்கன்னா அந்த ஓட்டு உங்ககிட்ட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது எங்களுக்கு பலன் கொடுக்காது. அதனால நீங்க பேசாம இருங்க அல்லது என்டிஏல சேருங்கன்றாங்க. அதனால இப்ப என்ன பண்றாரு அவரு, அவரோட ஐடியாவை ஏதோ ஒரு ஐடியா உருவாக்கி வச்சிருக்காரு. தாவேக்காவோ திமுகவோ தெரியாது. அதை ரொம்ப லேட்டா அனௌன்ஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியா தான் அவர் காலத்தை கடத்திட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அவருடைய பாயிண்ட் என்னன்னா, எலெக்ஷன் நெருக்கத்துல அனௌன்ஸ் பண்ணா நமக்கு அந்த அளவுக்கு எதிர்ப்பு எல்லாம் இருக்காது, நம்ம போயிடலாம், இந்த என்டிஏல இருந்து பிரஷர் எல்லாம் வந்தா கூட நம்ம கண்டுக்க வேண்டாம்ன்ற மாதிரி அந்த ஐடியால போயிட்டு இருக்காரு. எடப்பாடி தன்னோட ஸ்டாண்டை என்னைக்குமே மாத்திக்க மாட்டான்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால இது புதுசு கிடையாது. ஆனா அவர் டிடிவி தினகரன் விவகாரத்துல மாத்திக்கிட்டாருல்ல, டிடிவி தினகரன் விவகாரத்துல மாத்திக்கிட்டாருல்ல. ஆமா 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 டிடிவி தினகரன் அவர் என்ன வேணா எடப்பாடி எழுதி பேசிட்டு இப்ப கடைசியில அவர் போய் சேர்ந்துட்டாரு. ஆனா இவரை பொறுத்த மட்டும் இவருடைய நோக்கமே வேற. எடப்பாடி தினகரனோட நோக்கம் துரோகி கிட்ட இருந்து கட்சியை கைப்பற்றணும்னு சொன்னார். அவர் எடப்பாடி இருந்து கட்சியை கைப்பற்றணும்னு. அது முடியல. கடைசியில துரோகியோ எதிரியோ அதெல்லாம் ஒண்ணும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டார். ஆனா இவருடைய விஷயம் வேற. ஆனா இப்ப பாருங்க, தினகரன் எடப்பாடி சம்மதத்தோட தான் போய் அங்க சேர்ந்தாரா என்டிஏல, இல்ல பாஜக பிரஷர் பண்ணி கூட்டு போனாங்களான்றது ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா, தினகரன் சேர்ந்த போது அங்க அதிமுகல இருந்து யாருமே இல்ல பியூஷ் கோயலை பார்த்த போது. அப்புறம் பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு மீட்டிங்ல முடிச்சுட்டு ஒன்னா பேட்டி கொடுத்தாங்க. ஆனால் தினகரன் இப்ப தொடர்ந்து என்ன பேசிட்டு இருக்காருன்னா, தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி தான் அமையும், கூட்டணி ஆட்சி தான் அமையும்ன்றார். அவர் அதிமுக என்ன சொல்றாங்க, அதிமுக தனித்து அமைக்கும்ன்றாங்க. இவர் அந்த கூட்டணியில சேர்ந்துட்டு கூட்டணி ஆட்சி அமையும், கூட்டணி ஆட்சி அமையும்னு தினகரன் சொல்றதோட பின்னணி என்னன்றது நமக்கு புரியல ஆக்சுவலா.
இது வந்து எடப்பாடியை வந்து உசுப்பேத்துற விஷயமா இருக்கு, கோவப்படுற ஒரு விஷயமா இருக்கு. எதுக்கு இந்த விஷயத்த அவர் திருப்பி திருப்பி சொல்றாருன்னு ஒரு கேள்விக்குறியா இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ அவரே வந்து எடப்பாடி சம்மதத்தோட தான் போனாராங்க என்டிஏ கூட்டணிக்குன்னு ஒரு கேள்வியா இருக்கு. அப்போ அவர் எப்படி வந்து ஓபிஎஸ் கூட்டின்னு போவாரு? ஓபிஎஸ்க்கு என்டிஏ கூட்டணியில இணையறது இஷ்டம் இல்ல. அவரை பொறுத்த மட்டும் அதிமுகவுக்குள்ள போகணும். அதுக்கு எடப்பாடி சம்மதிப்பாரா? தினகரன் இதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரா? அந்த பாயிண்ட்ல தான் அவர் பேசுறாரு ஆக்சுவலா. ஓபிஎஸ் அவர்களுக்கு திமுகவில் சேர விருப்பமா இல்ல தாவேகாவில் சேர விருப்பங்களா? அவர் 2த்தையும் ஆப்ஷனா வச்சிருக்காரு சார். அவருக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒரு பையன் பாஜக போகணுன்றான். ஒரு பையன் தாவேகா போகணுன்றான். அவன் என்ன பண்றான்? அவர் கூட இருக்கிற பல பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தாவேகாக்கு போ சொல்லுங்க அப்பாவ, தாவேகாக்கு போ சொல்லுங்க பண்றான். அந்த மாரி ஆட்கள்லாம் தாவேகாக்கு போகணும்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க, அந்த மாரி விஜய் கட்சியில போனா மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. செங்கோட்டையனுக்கு அங்க மரியாதை இல்ல. 3வது இடத்துல வச்சிருக்காங்க அவர. இவரெல்லாம் போனா இவர் 3 தடவ முதலமைச்சரா இருந்திருக்காரு. இவருக்கெல்லாம் போனா அங்க உரிய மரியாதை கிடைக்காது. இவர் கொஞ்சம் ஒரு நல்ல டைப் கொஞ்சம் அது அந்த அதிகாரம், இந்த ஈகோ இதெல்லாம் இவருக்கு கிடையாது. அப்படியே அதனால இவர் வந்து ரொம்ப வந்து அவங்க வந்து சைட் லைன் பண்ணுவாங்க. அதனால அந்த அவமானப்படுறதெல்லாம் தேவையில்ல. அதுக்கு பதிலா திமுகவுக்கு போனா பெட்டரு அப்படின்னு அவங்க ஆதரவாளர்கள் எல்லாம் பெரும்பாலும் திமுகவுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அதுல நிறைய பேர் திமுகவுக்கு போயிட்டாங்க. மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் எல்லாம் திமுகவுக்கு போயிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து திமுகவுக்கு போகணும் அப்படின்னா, ஆனா இது திமுகவுக்கு போனா என்ன ஆகும்னா, எந்த திமுகவுக்கு போனாலும் சரி, தாவேகாவுக்கு போனாலும் சரி, திமுகல வந்து கட்சியை ஆரம்பிச்சு கூட்டணியா போறதா, இல்ல தனியா அங்கேயே போய் இணையறதான்ற இன்னொரு கேள்வியும் இருக்கு. எதுல போனாலுமே கட்சி ஆரம்பிச்சு கூட்டணியா இணையறதான்னு. என்டிஏவை பொறுத்த மட்டும் கட்சி ஆரம்பிச்சு கூட்டணியா போய் இணையறதுல அவருக்கு ஏன் வந்து பிரச்சனை இருக்குன்னா, அங்க போய் எடப்பாடியை முதலமைச்சர் அது இதுன்னு பேச வேண்டிய அவசியம் இருக்கும். அது தேவையில்லாத அங்க போக வேண்டிய அவசியமே இல்ல. எடப்பாடிக்காக பிரச்சாரம் பண்ண வேண்டியிருக்கும். 2வது எடப்பாடி ஆளுங்க வந்து இவரை வந்து வெற்றி பெற வைப்பாங்களான்னு தெரியாது. காலவாரி விட்டாலும் உங்களுக்கு சொல்ல முடியாது. அதிமுக. அதனால அங்க போய் சேர்றதுக்கு ஒரு யோசனையா இருக்கு. ஆனா அதிமுக என்னன்னா, இவர் வந்து ஏற்கனவே ஒரு கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸ்ல ஒருங்கிணைப்பாளர் தான் ஒரு கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸ் அடி வாங்கிடும்ன்றாரு. அதனாலதான் இப்ப என்ன சொல்றாரு, தொடர்ந்து என்ன சொல்றாரு, நான் வந்து அதிமுக வந்து ஒன்றுபடுத்தணும், ஒருங்கிணையணும். அதுக்காக தான் நான் இருக்கேன். அதுக்காக தான் நாங்க கழகத்தை வச்சிருக்கோம்னு இந்த விஷயத்த அவர் திருப்பி 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 ஏன் வலியுறுத்துறாருன்னா, கடைசி தாவேக்கா திமுகவுக்கு போனாருன்னா, அப்ப அவருக்கு ஒரு சமாதானம் வேணும் சொல்றதுக்கு மக்கள்கிட்ட. நான் பாருங்க எவ்வளவு நாள் தொடர்ந்து அதிமுக ஒருங்கிணைப்பை வலியுறுத்தினேன். ஆனா எடப்பாடி வந்து என்னை சேர்த்துக்கிறதுக்கு ரெடியாவே இல்ல. அதிமுக ஒன்றிணையத்துக்கு அவர் ரெடியாவே இல்ல. அதனால எனக்கு வேற வழி இல்ல. என்னோட அரசியலை நான் பார்க்க வேண்டியிருக்குன்னு அந்த கேஸ வந்து பில்டப் பண்றாரு. தான் வந்து எந்த கட்சியிலாவது கூட்டணியில ஒரு கட்சி ஆரம்பிச்சு கூட்டணியில இணையறதோ, இல்ல திமுக இணையறதோ போன்ற எந்த விஷயம் எடுத்தாலுமே, அதுக்கு அந்த சமயத்துல பேசுறதுக்கு தேவையான விஷயங்களை இப்பவே பில்டப் பண்றாரு. நான் வந்து அதிமுக ஒருங்கிணைப்புக்கான பல முயற்சிகள் எடுத்ததா அவர் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நான் இத்தனாம் தேதி பேசும்போது இதை சொன்னேன். அத்தனாம் தேதி பேசும்போது அதை சொன்னேன். நீங்க கேட்டபோது நான் இதை தான் சொன்னேன்னு ஒருங்கிணைப்பை வலியுறுத்தி வலியுறுத்தி மீண்டும் சொல்றதுக்கு காரணம், நான் ஒரு கட்சிக்கு திமுகல போய் சேர்ந்தாலோ, இல்ல தாவேக்காவோட கூட்டணி வச்சாலோ, அதுக்கு சமாதானம் சொல்றதுக்கான ஒரு விஷயமா தான் இப்ப கேஸ வந்து பில்டப் பண்றாருன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. இப்ப ஓபிஎஸ் அதிமுக கூட்டணியில இல்லாததுனால அதிமுகவுக்கு பெரிய அளவுல இழப்பு எதுவும் இருக்குங்களா? கண்டிப்பா இருக்கும் சார். கண்டிப்பா அதுல சந்தேகமே கிடையாது. தினகரன் வந்து ஏதோ எடப்பாடியை எதிர்த்து தான் ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்கி வச்சிருக்காரு. அந்த முக்குளத்தோர் ஓட்டு வங்கி எடப்பாடிக்கு எதிரான ஓட்டு வங்கி. அது வந்து கோவத்துல இருக்கு எடப்பாடி மேல. ஏன்னா எடப்பாடி வந்து முக்குளத்தோர் சேர்ந்த தினகரன், ஓபிஎஸ், சசிகலா 3 பேரையும் பழி வாங்கிட்டார். அது மட்டும் இல்ல 10.5 வன்னியர்களுக்கு கொடுக்கிற விஷயத்துல முக்குளத்தோரோட வாய்ப்பை வந்து பறிச்சிட்டார் அப்படின்னு அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க. அந்த சட்டம் அமுல்படுத்தலையே தவிர அவரோட எண்ணம் வந்து எங்களை வந்து டேமேஜ் பண்றதுதான்ட்டு முக்குளத்தோர் கோவமா இருக்காங்க. தினகரன் போனா என்ன சார்? தினகரன் போயிட்டாருன்னா நாங்க மாறிடுவோமா? நாங்க மாற மாட்டோம் சார். எடப்பாடியை வந்து கண்டிப்பாக அவருக்கு ஒரு பாடம் கற்பிப்போம் அப்படின்னு முக்குளத்தோர்ல சொல்றாங்க. அதனால அவங்க முழுக்க எடப்பாடியை யார் தோற்கடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு கரெக்டா. அதனால அவங்க தினகரன் பின்னாடி போவாங்கன்றது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன் ஆக்சுவலா. அப்போ ஓபிஎஸ் கொண்டு போயிட்டா ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்கு, அப்போ ஒருவேளை ஓரளவுக்கு முக்குளத்தோரை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்புகள் அதை தெரிஞ்சுதான் முக்குளத்தோருடைய மனநிலை தெரிஞ்சிருந்ததா ஓபிஎஸ் என்டிஏல இணையறதுக்கு சம்மதிக்க மாட்டேன்றார். என்ன சேர்த்தா அதிமுக சேருங்க, இல்லாட்டி விட்டுருங்கன்றதான் அவருடைய பாயிண்ட். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்னும் முடிவை அறிவிக்காம இருக்காங்க. அவர் எந்த பக்கம் போக சார் வாய்ப்பு? பிரேமலதா கபடி விளையாடிட்டு இருக்காங்க. அதிமுக, திமுக 2 பக்கம் டீம் வச்சு கபடி விளையாடுறாங்க. கபடி கபடின்னு அதிமுக ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. கபடி கபடின்னு திமுக போயிட்டு இருக்காங்க. 2 பேரும் சொல்லிட்டாங்க. ஐயா அம்மா உங்களுடைய நீங்க கேட்கிற டிமாண்ட் எல்லாம் நாங்க ஒத்துக்க முடியாது. நீங்க திமுக 6+1 ராஜ்யசபா தரேன்றாங்க. எனக்கு 10 கொடுங்கன்றாங்க. உங்களுக்கு 10 கொடுத்தா சிபிஐக்கும் 10 கொடுக்கணும், சிபிஎம்முக்கும் 10 கொடுக்கணும், விடுதலை சிறுத்தைகளுக்கு 10 கொடுக்கணும். எல்லாருமே அதிகமா கேட்டுட்டு இருக்காங்க. நாங்களே எல்லாருக்கும் 21 என்ன கொடுத்தோம் அதுதான் சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு நாங்க அதிகப்படுத்தி கொடுக்க முடியாது. உங்க வாக்கு வங்கியும் 0.43% தான் இருக்கு. நாங்க எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க.
இந்த பக்கத்துல 12 சீட் கொடுக்கறதுக்கு ரெடி. ஆனா ராஜ்யசபா கேரண்டி கிடையாது. 2 வேகன்சி தான் அதிமுக ஆட் பண்ண முடியும். அது ஒண்ணு அன்புமணிக்கு, ஒண்ணு தினகரனுக்குன்னு சொல்றாங்க. இதுல வாசன் வேற நடுவுல உள்ள போது எனக்கு கொடு எனக்கு கொடுன்னு அவரு வேற சொல்லிட்டு இருக்காரு. இந்த சூழல்ல வந்து தங்களுக்கு கிடைக்குமா ராஜ்யசபா போன வாட்டி மாதிரி எடப்பாடி ஏமாத்திருவாரான்னு ஒரு கேள்வி இருக்கு. அதனால எடப்பாடிட்ட இருந்து உறுதியான ஒரு இது விஷயம் வரல. தேமுதிகவுக்கு ராஜ்யசபா உண்டா இல்லையான்ட்டு. அதனால இந்த அதிமுகவுக்கு போறதும் டிலே ஆயிட்டு இருக்கு. அங்க 12 சீட் தரேன்றாங்க. 12 சீட் கேட்கறாங்க. அவங்களும் 12 தரத்துக்கு தயாரா இல்ல. அவங்க 6க்கு மேல அவங்களுக்கு தரத்துக்கு தயாரா இல்ல. ஆனா அங்க ராஜ்யசபா இன்னும் உறுதிப்படுத்தல. அதனால அவங்க என்ன பண்றாங்க, அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் வந்து திமுகவோட ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்க. இப்ப நேத்து கனிமொழி போயிட்டு ராகுல் காந்தியை பார்த்து ஓரளவுக்கு செட்டில் ஆயிருக்கு அந்த விஷயம். அதனால தேமுதிக என்ன நினைக்கிறாங்க, காங்கிரஸ் இருக்கிற அணியில நம்ம சேரலாம், அது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறாங்க. தேமுதிகவை பொறுத்த மட்டும் ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு குறைவான ஓட்டு ஒவ்வொரு தொகுதியில இருந்தா அவங்களுக்கு நெகட்டிவ் ஓட்டு கிடையாது. இப்ப பாமகவுக்குன்னா நெகட்டிவ் ஓட்டு இருக்கு. புதிய தமிழகம்னா நெகட்டிவ் ஓட்டு இருக்கு. ஜான் பாண்டியன்னா நெகட்டிவ் ஓட்டு இருக்கு. இவருக்கு அந்த மாதிரி நெகட்டிவ் ஓட்டு கிடையாது தேமுதிகவுக்கு. எல்லா ஜாதிகளையும் சேர்ந்தவங்களும் ஓட்டர்கள் இருக்காங்க. இருக்காங்க. அது 500 ஓட்டோ, 1000 ஓட்டோ எதா இருந்தாலும் அது வந்து 4 முனை போட்டியில ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் திமுக வந்து அவங்கள இழுக்க பார்க்குறாங்க. ஆனா இவங்க வந்து என்ன பண்றாங்க, சீட்டு, ராஜ்யசபா, தேர்தல் செலவுக்கான பணம். திமுகல வந்து தேர்தல் செலவுக்கான பணம் தரமாட்டேன்றாங்க. ராஜ்யசபா 6 சீட்டு அப்படின்றாங்க. இங்க வந்து தேர்தல் செலவுக்கான பணம் பாஜகட்ட வாங்கி குடுக்கலாம்னு எடப்பாடி சொல்றாரு. பாஜகட்ட வாங்கிக்கோங்க, எங்ககிட்ட வாங்காதீங்கன்றார். அதுல ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு போல இருக்கு. ராஜ்யசபா உறுதிமொழி கொடுக்க மாட்டேன்றாரு எடப்பாடி. ஸோ இதனால வந்து இந்த கபடி விளையாடிட்டு இருக்காங்க. தேமுதிக வந்து கெட்ட பேர் வாங்குறதுக்கு காரணமே, இந்த மாதிரி இழுத்தடிச்சு கொண்டு போய் கடைசியில வந்து ஒரு அதிரடியா முடிவெடுக்கும்போது, அது வந்து அவங்களுக்கு பயனளிக்காத ஒரு விஷயமா போயிடுது ஆக்சுவலா. 21 தேர்தல் அமமுகவோட சேர்ந்தாங்க. தேர்தல்ல பாஜகவோட இருந்தாங்க, பலன் அளிக்கல. கடைசி நேரத்துல சேர்ந்தாங்க. 16 தேர்தல்ல அது பாத்தீங்கன்னா விஜயகாந்த் இருந்தபோதே திமுகவுக்கு போக வேண்டியது. போயிருந்தாங்கன்னா திமுக அன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கும். அன்னைக்கு கனி பழுத்து மடியில விழுன்னு கலைஞர் சொன்னாரு. மறுநாள் பார்த்தா வைகோ விஜயகாந்த தள்ளின்னு போயிட்டாரு மக்கள் நல கூட்டணின்ட்டு. அதுலயும் ஒண்ணுமே கிடைக்கல. 2011க்கு அப்புறம் 15 வருஷம் ஆச்சு இன்னைக்கு. சட்டமன்றத்துக்குள்ளேயோ, லோக்சபாக்குள்ளேயோ தேமுதிகவால நுழைய முடியல. 2011க்கு அப்புறம் தேமுதிகவை பிளந்ததுல ஜெயலலிதாவுக்கு ஒரு பங்கு உண்டு. இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் பாக்குறாங்க. தேமுதிக மாவட்ட செயலாளர்லாம் வந்து திமுக போகணுன்றாங்க. பிரேமலதாவுக்கு பாஜகவோட இருந்தா அவங்களுக்கு செலவுக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க, தேர்தல் செலவுக்கு. இதனால இந்த இழுபறியில போயிட்டு இருக்கிறதுனால அவங்க டிசிஷனை தள்ளி 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 போடுறதுனால பாக்குற மக்களுக்கு இவங்க ஏதோ பேரம் பேசிட்டு இருக்காங்களோ அவங்க மேல உள்ள மதிப்பு குறைஞ்சிட்டே இருக்கு. அவங்களுடைய கெட்ட பேரை வாங்குறதுக்கு காரணமே இந்த மாதிரியான டிலே பண்ணிட்டு பேரம் பேசுறாங்கன்ற ஒரு எண்ணத்தை மக்கள்கிட்ட உருவாக்குறது தான் வந்து அவங்க கெட்ட பேரை வாங்குறதுக்கு காரணமா இருக்காங்க. டாக்டர் ராமதாஸ் அவர்களும் இன்னும் முடிவெடுக்காம இருக்கிறாரு. ராமதாஸ் அவர்களுக்கான சாத்தியக்கூறுகள் இப்ப என்னங்க சார்? ராமதாஸ் வந்து அவருக்கு திமுக கதவு மூடப்பட்டு விட்டது. ஏன்னா 3 எலெக்ஷனா ஒன்றுபட்ட பாமக மூடப்பட்டு விட்டதா? திமுக சார்பில் கதவு மூடப்பட்டு விட்டது அவருக்கு. அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. தாவேக்காலையும் அவரை ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இல்ல. தாவேக்கால என்ன நினைக்கிறாங்கன்னா, பாமக ராமதாஸை ஏத்துட்டா விஜய்க்கு வந்து மத்திய வட மாவட்டங்கள்ல பட்டியலின ஓட்டு கிடைக்காத போயிடுன்னு நினைக்கிறாங்க. அதனால வந்து பட்டியலினம் வந்து நிறைய ஆதரிக்குது விஜய மத்திய வட மாவட்டங்கள்ல. அங்க பாமகவை நீங்க சேர்த்துட்டீங்கன்னா அந்த ஓட்டு கிடைக்காதுன்னு விஜய் தரப்புல நினைக்கிறாங்க. அதனால ராமதாஸ் அங்கேயும் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. அப்ப அவர் எங்க போறாருன்னு நீங்க கேட்கலாம். ஒண்ணு அவர் தனியா போட்டி போடணும். இல்லாட்டி என்டிஏல போய் சேரணும். அமித்ஷா என்ன நினைக்கிறாரு, அவர் என்டிஏல சேர்த்து விடுங்க அப்படின்றார். அன்புமணி சொல்றாரு, நான் தான் பாமக. இங்க வந்து ராமதாஸ் நீங்க நினைச்சீங்கன்னா அவர் பாமக, அவர் தான் பி ஃபார்ம்ல கைது போடுவேன்னு சொல்லுவாரு. அதனால அது தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அன்புமணி சொல்றாரு, உங்க ஓட் பேங்க் எல்லாமே அப்படியே நமக்கு வரணும்னா ராமதாஸ் அவர்களையும் இணைக்கணும் அப்படின்னு அந்த பேச்சுவார்த்தையும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதனால அது எப்படி முடியும்னு சொல்ல முடியாது. தாவேக்கா வேண்டான்ட்டாங்க, திமுகவும் வேண்டான்ட்டாங்க. அதுதான் உண்மை நிலை ஆக்சுவலா. எப்படி பார்த்தாலும் இப்ப அதிமுக கூட்டணி ஒரு பக்கம் செட் ஆகி திமுக கூட்டணி இன்னொரு பக்கத்துல செட் ஆயிடுச்சு. தொகுதி பங்கீடு வரைக்கும் போயிடுச்சு. தொகுதி பங்கீடுல இப்போ கமல்ஹாசன் இருக்காரு, மற்ற கட்சிகள்லாம் இருக்குன்றப்ப சுமூகமா முடிஞ்சிருமா இது? சுமூகமா முடியும்னு எல்லாம் அவ்வளவு சுலபமா சொல்ல முடியாது சார். பல சவால்கள் காத்துட்டு இருக்கு திமுக அணியில. ஏன்னா காங்கிரஸும் அதிகமா கேட்கறாங்க. ஆட்சியில் பங்குன்றத முடியாதுன்னு சொல்லிட்டாங்க திமுக. அதனால அதை பத்தி பேச்சு இல்லை. அதிக இடங்கள்ன்றதுல ரொம்ப பர்டிகுலரா இருக்காங்க. ஆனா அதிக இடங்கள்னா எவ்வளவு அதிக இடங்கள்? 2 இடங்கள் கொடுப்பாங்க, 3 இடங்கள் கொடுப்பாங்க. திமுக குறைஞ்சபட்சம் 175 இடங்கள்ல போட்டி போடுறதுன்னு உறுதியா இருக்காங்க சார் உதயசூரியன் நேரத்துல. அதனால வந்து அது போன வாட்டி 188 இடங்கள்ல போட்டி போட்டாங்க. ஒரு 13 இடங்களை வந்து புதுசா தேமுதிக வந்தாலோ, கமலஹாசன், ஓபிஎஸ் வந்தாலோ வச்சிருக்காங்க. அந்த 13 பிரிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி கொடுத்தா வந்து எல்லாருக்கும் 2, 3 சிபிஐ, சிபிஎம், மதிமுக எல்லாரும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படி அவங்க கட்சிகள் எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. எல்லாமே டபுள் டிஜிட்ல கேட்கறாங்க.
அதனாலதான் குழுலாம் போடாம இருக்காங்க இன்னும் யாரு திமுக. ஏன்னா தனிப்பட்ட முறையில அந்த கட்சிக்காரங்களோட திமுக மந்திரிகள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பேசும்போது பார்த்தா எல்லாருமே எனக்கு 12 கொடு 10 கொடுன்னு கேட்டு இருக்காங்க. அதெல்லாம் கொடுத்தா திமுக அப்புறம் 140 தொகுதிகளில் தான் போட்டி போடும். 140 தொகுதிகளில் போட்டி போட்டா 117 இடங்களை வாங்குறது ரொம்ப கஷ்டம். அவர் வாங்கலைன்னா அப்புறம் வந்து கூட்டணி ஆட்சிக்காரன் அவங்களே தன் தலையில தாங்களே மண்ணை போட்ட மாதிரி கூட்டணி ஆட்சி நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. அதனால திமுக ரொம்ப கேர்ஃபுல்லா இவங்க என்ன பண்றாங்க, கூட்டணி கட்சிகள் ஒரு கல்லுல 2 மாங்கா அடிக்கிற மாதிரி அதிக இடங்கள் கேட்டா திமுக போட்டி போடுற இடங்கள் குறையும். அது மெஜாரிட்டி பெறறதுக்கான வாய்ப்பும் குறையும். அப்ப இயல்பாவே கூட்டணி ஆட்சி அமைஞ்சிரும் அப்படின்னு அதிக இடங்கள் கேட்கறாங்க. திமுக இந்த ஐடியாவை புரிஞ்சுன்னு அவங்களுக்கு புரியாதானே புரிஞ்சுன்னு அவங்க நாங்க 175 இடத்துக்கு குறைவா போட்டி போட மாட்டோம். இப்ப நாங்க 188 இடத்துல 175 இடம் வந்துட்டோம். 13 இடத்த வேணா பிரிச்சு கொடுக்குறோம். இன்னும் அந்த தனி அரசு கருணாசு எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வேற கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால 175 இடங்களுக்கு குறைவா நாங்க போட்டி போட மாட்டோம். மத்ததான் பிரிச்சு கொடுப்போம். போன வாட்டியோட 1, 2 சீட் அதிகமா கிடைக்கலாமே தவிர நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி 10 எல்லாம் கிடைக்காது அப்படின்றதுதான் திமுக பாயிண்ட். இத வந்து இந்த கட்சிகள் ஏத்துப்பாங்க அப்படின்னு திமுக எதிர்பார்ப்பு. கொஞ்சம் உரசல்லாம் இருக்கதான் செய்யும். பரபரப்பான விஷயங்கள்லாம் நடக்கதான் செய்யும். அதனாலதான் குழு போட்டு பேச்சுவார்த்தை நடத்தாம அந்த மந்திரிகள் வந்து திமுக மந்திரிகள் வந்து அந்த கட்சியோட தலைவர்கள்ட்ட நேற்று ராகுல் காந்திட்ட கனிமொழி பேசின மாதிரி கட்சியோட தலைவர்கள்ட்ட மந்திரிகள் பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்றாங்க. ஏன்னா அப்பதான் குழு போட்டா சுமூகமா பேச்சுவார்த்தை நடத்த முடியும். இல்லாட்டி குழு போட்டு பேச்சுவார்த்தை நடத்தினா சில போது தகராறு பிரச்சனை அது இதுன்னு மீடியால அடிபட்டு கூட்டணியோட இமேஜே டேமேஜ் ஆகும். அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு திமுக ரொம்ப உஷாரா வேலை செய்யறாங்க. ஒரு கேள்வி சார், இந்த காங்கிரசிடம் தாவேகா 75 சீட்டு முன் வச்சு பேரம் நடத்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க. உறுதியா காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் ஐக்கியமா இருக்கும், இல்ல காங்கிரஸ் தரப்புல ஏதாவது ஒரு ஊசல்கள் ஓதுவதா ஒரு ஓரத்துல இருக்கா? காங்கிரஸ் திமுக நேற்று கனிமொழி சந்திப்புக்கு அப்புறம் வந்து ஓரளவுக்கு எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு, எல்லாம் கார்டியலா தான் பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு திமுக தரப்புல இருந்து சொல்றாங்க. டெல்லியில இருக்கிற சில பத்திரிகையாளர்களும் சொல்றாங்க. சீட்டு இந்த பவர் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த சீட்டை வந்து குழு ஆரம்பிச்சு சீட்டு பேச்சு வார்த்தை நடத்துங்கன்னு ராகுல் காந்தி சொல்லிட்டாரு அப்படின்ற அளவுல போயிட்டு இருக்கு. ஆனால் மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் ஏற்கனவே திமுகவுக்கு எதிராக இருக்காங்கல்ல, அவங்க தாவேகாவோட போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள் தரப்புல இருந்து வர செய்தி என்ன சொல்றதுன்னா எந்த விதமான வாக்குறுதியும் கொடுக்கல. டிசம்பர்ல என்ன பொசிஷன்ல இருந்ததோ அதே பொசிஷன்ல தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கு. மேலிடம் இன்னும் உறுதியான முடிவு எடுக்கலன்னு அந்த தரப்புல இருந்து சொல்றாங்க. அதனால இப்ப இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து காங்கிரஸ் உறுதியா திமுகவோட இருக்கான்னு பாக்குறதுன்னா பிப்ரவரி 1 வீக்ல தான் நமக்கு தெளிவா தெரியும். சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.